श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। श्री राम जय जय श्री राम। विद्यावंतांचा पूर्वजो मताननो एकदविजो त्रिनयन चतुर्भुजो परशपाणी कुबेरापासूनी अर्थ वेदापासून परमार्थ लक्ष्मीपासून समर्थ भाग्यासी आले तैसी मंगलमूर्ती अद्या पासूनी जाल्या सकल विद्या तेने केवी लाघव गद्या सत्पात्रे झाले जैसी समर्थांची लेकुरे नाना अलंकारी सुंदरे मूळ पुरुषाचे निद्वारे तैसे कवी नमो ऐसिया गणेंद्र विद्या प्रकाशे पूर्णचंद्र जयाचे निबोध समुद्रा भरिते दाटे बळे जो कर्तृत्वास आरंभ मूळ पुरुष मूलारंभ जो परात्पर स्वयंभ आदियंती तयापासून प्रमदा इच्छा कुमारी शारदा आदित्यापासून गोदा मृगजळवाहे जे मिथ्या म्हणताच गोवी मायी कपडे लाघवी वक्तयास वेडा लावी वेगळेपणे जे द्वैताची जननी की ते अद्वैताची खाणी मूळमाया गवसणी अनंत ब्रह्मांडांची की ते अवदंबरी वल्ली अनंत ब्रह्मांडी लगडली मूळ पुरुषाची माऊली दुहिता रूपे बंधू ऐसी वेदमाता आदिपुरुषी जे सत्ता आता आठवीण समर्था सद्गुरुसी जयाचेनी कृपा दृष्टी होये आनंदाची वृष्टी तेने सुखे सर्वसृष्टी आनंदमये की तो आनंदाचा जनक सायोज्य मुक्तीचा नायक कैवल्य पददायक अनाथ बंधू मुमुक्ष चातकी सुस्वर करुणा पाहिजे अंबर वोळे कृपेचा जलधर साधकावरी की ते भवार्णवीचे तारू बोधे पाववी पैल पारू महा आवर्ती आधारू भाविकासी की तो काळाचा नियंता ना तरी संकटी सोडविता की ते भाविकांची माता परमस्नेहाळू की जो परत्रीचा आधार की ते विश्रांतीचा थार ना तरी सुखाचे माहेर सुखस्वरूप ऐसा सद्गुरु पूर्णपणी तुटे भेदाची कडसणी देहविण लोटांगणी तया प्रभूसी जय श्री राम। ஜெய் ஸ்ரீராம். சமர்த்த ராமதாசருடைய அனுகிரகத்தினால இந்த தாஸ்போத அப்படிங்கிற மகத்தான ஒரு கிரந்தத்தை சேவிக்கிறோம். உன்னிப்பா கவனத்தோட ஸ்ரத்தையோட இந்த கிரந்தத்தை சேவிச்சோமானால் எவ்வளவோ சாஸ்திர விஷயங்களை சரளமாக சுலபமாக நம்மளுக்கு எடுத்து கொடுத்திருக்காரு இதுல ராமதாசர். பலவிதமான உதாரணங்களை சொல்லி பலவித கோணங்கள்ல அதை பத்தி பேசி குரு சிஷ்ய சம்பாதமாக அமையக்கூடிய கிரந்தமாக இருக்கிறதுனால நம்ம ஹிருதயத்துல அப்பப்போ எந்த கேள்விகளும் சம்சயங்களும் சந்தேகங்களும் எழும்புறதோ தானே அந்த கேள்விகளையும் சம்சயங்களையும் இந்த கிரந்தத்தை அது கேள்விகளாகவே வச்சு அந்த கேள்விகளுக்கு தானே அதுக்கு பதிலும் சொல்லி பண்ணக்கூடிய பரம கிருபை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கிரந்தத்தை நம்ம கவனத்தை சரித்து இதை கேட்கணும்.
அதை கேட்டுட்டோமானால் பாரமார்த்திகமான எந்த ஞானம் நம்மளுக்கு லபிக்கணுமோ அது சர்வ சுலபமாக இதிலேருந்து எடுத்து கொடுக்கிறார். எவ்வளவோ காலங்கள் முன்னாடி, கிட்டத்தட்ட 400-450 வருஷம் முன்னாடி அவதாரம் பண்ண சமர்த்த ராமதாசருடைய கிரந்தம் இன்னைக்கும், இதுக்கப்புறம் எவ்வளவோ காலத்துக்கு அப்புறமும் இந்த கிரந்தத்தை யாரு சேவிக்கிறாளோ அவளுக்கு தகுந்த ஞானத்தை பிரதானம் பண்ணக்கூடிய கிரந்தமாக இது அமைகிறது. பரபிரம்மத்தை பத்தி பேசிட்டு வந்த சமர்த்த ராமதாசர் 7வது தசகத்தை ஆரம்பிக்கிறார். சதுர்தச பிரம்ம நிரூபணம் அப்படிங்கிறது இந்த தசகத்துக்கு சாரமாக இருக்கக்கூடிய விஷயம். பரபிரம்மம் அப்படிங்கிறது அதி சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அந்த வஸ்து பரவஸ்துவை நம்ம தெரிஞ்சுக்கணுமானால் மனுஷ புத்தினாலையும் மனுஷனுடைய மனசினாலையும் அந்த அதிசூக்ஷமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தை இந்த தசகத்துல அவர் சொல்றார். பரபிரம்மம் அப்படிங்கிறது அதீந்திரியமான வஸ்து தான். ஆனா அதீந்திரியமாக வஸ்துவாக அது இருந்தாலும் இந்த புத்தினாலும் இந்த மனசினாலையும் தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னா, இந்த புத்தியும் மனசும் இந்திரிய விஷயங்களோடைய ஒட்டி இருக்கிற வரையிலும் அது தெரிஞ்சுக்க முடியாது. இந்திரிய விஷயத்தோடைய ஒட்டி இருக்கிறதுங்கிறது என்ன? நான் இந்த தேகம் அப்படிங்கிற தோற்றம், அந்த கல்பனைன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க நாம் எதுவாக நம்ம நினைச்சுக்கிறோமோ அதுதான் கல்பனை அப்படிங்கிறது சொல்றது. நான் யாரு அப்படின்னு கேட்டோமானால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் இந்த தேக சம்பந்தமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நான் யாரு அப்படிங்கிறதுக்கு பதிலாக வரும். என்னி வரையிலும் தேக சம்பந்தமாக பதில் வரதோ அன்னி வரையிலும் பரவஸ்துவை தெரிஞ்சுக்க முடியாது. நான் ஆத்மா அப்படிங்கிற எண்ணம் ஆகணும். நான் ஆத்மாதான் அப்படிங்கிற எண்ணத்தை நாமே நம்ம மேல ஆரோபித்து நான் ஆத்மா அப்படிங்கிற விசாரத்தை பண்ண ஆரம்பிச்சோமோ இல்லையோ பரவஸ்து என்னது அப்படிங்கிறது விளங்க ஆரம்பிக்க நம்ம ஹிருதயத்திலேயே. அதனால இந்த மனசினாலையும் இந்த புத்தினாலையும் பரவஸ்துவை கண்டுபிடிக்க முடியாதுன்னு யாரும் நினைக்க வேண்டாம் என்கின்ற தைரியத்தை தான் கொடுக்கிறார். முதல்ல நான் ஆத்மா அப்படின்னு சொல்ல ஆரம்பி. அதை நீ சொல்ல ஆரம்பிச்சாலே போதும், மெல்ல மெல்ல அந்த சொல்லு உன்னுடைய எண்ணமாக மாறும். அந்த எண்ணம் உன்னுடைய கல்பனையாக மாறும். அது ஆனதுமே உன்னுடைய ஸ்வரூபம் தெரிய வருமே. இப்போ நான் ஆத்மாதான் அப்படின்னு நம்ம சொல்லணுமானால் அதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு ஆதாரம் என்னன்னா, எவ்வளவோ மகத்துக்கெல்லாம் இந்த லோகத்துல அவதாரம் பண்ணி போனவர்கள் எல்லாரும் சொன்ன ஏகமுகமா சொன்ன விஷயம் இதுதான், இந்த ஞானம் தான். அது எந்த பிராந்தத்துல அவதாரம் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, எந்த பாஷையில அவ பேசியிருந்தாலும் பரவாயில்ல, எந்த உபாசனா மூர்த்திய உபாசனை பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, கடைசியில மூலமா அவ சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்ததுன்னா நம்ம ஆத்மஸ்வரூபம். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற கல்பனை அப்படிங்கிற எண்ணம் நம்ம இடத்துல இப்போ இல்லை அப்படிங்கிறது சத்தியம்தான். ஆனா இந்த மகான்கள் சொல்லி போன விஷயமும் சத்தியம்தான் அப்படிங்கிறத அவ சொன்ன சத்திய வார்த்தையை அப்படியே ஏத்துண்டு நான் ஆத்மஸ்வரூபம் தான் அப்படின்னு நாமே எண்ண ஆரம்பிச்சா போதும். முதல்ல வெறும் வாயா வார்த்தையாதான் இருக்கும் அந்த எண்ணம். ஆனா அந்த எண்ணத்தை விசாரம் பண்ண அந்த எண்ணமே உறுதியாக ஆகி நாம் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற சுத்த பரபிரம்மானுபவ பர்யந்தம் அது நம்மளை அழைச்சிட்டு போகும். அதனால பெரியோர்கள், நம்ம முன்னோர்கள், நம்ம சத்குருநாதாள் எதை சொல்லித்தராரோ அவ சொல்லி தந்து காண்பிக்கக்கூடிய மார்க்கத்துல போனோமானால் இதை நம்ம தெரிஞ்சு நோடலாம் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லக்கூடிய கருத்து. 14 பிரம்மம், இந்த பரபிரம்மம் அதிசூக்ஷமாக இருக்கக்கூடிய இந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 14 பிரம்மங்கள் இருக்கா. அந்த 14 பிரம்மங்களையும் தாண்டி மூலமாக இருக்கக்கூடிய பிரம்ம வஸ்து கிட்ட போனோம் அப்படிங்கிறது இந்த சமாசத்தை சொல்லக்கூடிய விஷயம். இந்த 14 பிரம்மத்தை பத்தி பேசுவானே அப்படின்னா இந்த 14 பிரம்மம் அப்படிங்கிறதே ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள். இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியது பரபிரம்மம் அப்படிங்கிறது நம்மளை எடுத்து காமிக்கிறதுக்காக இந்த 14 பிரம்மத்தை பத்தி பேச்சு. 14 பிரம்மம் அப்படிங்கிறது
சப்த பிரம்மம், ஓம் அப்படிங்கிற ஏகாட்சர பிரம்மம், அப்புறம் ஸ்ருதிகள் சொல்லக்கூடிய கம் பிரம்மம், சர்வ பிரம்மம், சைத்தன்ய பிரம்மம், சத்தா பிரம்மம், சாட்ச பிரம்மம், சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம், வாச்சிய பிரம்மம், அனுபவ பிரம்மம், ஆனந்த பிரம்மம், ததாகார பிரம்மம், அனிர்வாச்சிய பிரம்மம் அப்படிங்கிற 14 பிரம்மங்கள். இந்த பிரம்மங்களை தாண்டி அப்புறம் பரவஸ்து எது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இத்தனை விஷயங்களும் தாஸ்போதத்தை நமக்கு கிடைக்கிறது. எவ்வளவோ சாஸ்திரங்களை படிச்சு அலசி எடுத்து சாரமா எடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை ஒரே ஒரு கிரந்தத்தை சாராம்சமா எடுத்து கொடுக்கக்கூடிய சமர்த்த ராமதாசருக்கு என்ன கைமாறு செய்ய முடியும் அப்படின்னாலும் தோணுது. இதுக்கு பார்த்ததுன்னா இந்த சப்த பிரம்மம் அப்படிங்கிற தசகத்துக்கு முதல் சமாசம் மங்களாச்சரணம் அப்படிங்கிற சமாசம் ஆரம்பிக்கிறது. ஜெய ஸ்ரீராம். வித்யாவந்தாஞ்சா பூர்வஜு மத்தானனோ ஏகத்விஜு த்ரிநயேன சதுர்புஜு பரசபாணி. பரபிரம்ம வஸ்துவை பத்தி பேச ஆரம்பிக்கும் பொழுது நேரம் அப்படியே சூக்ஷ்மமாக அச்சிந்தியமா இருக்கு. பரபிரம்ம வஸ்து பரவஸ்து அப்படின்னு சொல்றதே அச்சிந்தியமா இருக்கு. அச்சிந்தியம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்களுக்கு அடங்காதது. ஆனா நம்மளுடைய எண்ணங்களுக்கு அடங்காதது அப்படின்னா அப்புறம் நம்ம எப்படி இதை எண்ணிக்க முடியும் அப்படின்னா அது எண்ணங்களுக்கு அடங்காததுக்கு காரணம் தான் மூலம். அது தேக புத்தி. தேக புத்தியை நகர்த்தி ஆத்ம புத்தியை கொண்டு வந்து விட்டோமானால் தானாவே நம்ம எண்ணங்களுக்கு அடங்கக்கூடிய வஸ்துவாக அது மாறுறது. அப்போ பரபிரம்ம வஸ்து நம்ம எண்ணங்களுக்கு எப்போ அடங்க முடியலையோ தேக புத்தியை நீக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது அந்த பரபிரம்ம வஸ்துவே அடங்குற மாதிரி அது ரூபம் நாமத்தை கொடுத்து நம்ம ஹிருதயத்தை கொண்டு வருது அர்த்த விஷயம். சத்குருநாதான் இது ரெண்டுத்தையும் பண்றார். ஒரு பக்கத்துல தேக புத்தியை நகத்து 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 அப்படிங்கிற பாடத்தை சொல்லி கொடுத்து நான் ஆத்மாதான் அப்படிங்கிற விசாரம் பண்ணு அப்படிங்கிறது ஒரு பக்கத்தை சொல்லித்தரார். வேற பக்கத்துல அதே பரபிரம்ம வஸ்து நிராகாரமாக இருக்கக்கூடிய பரபிரம்ம வஸ்துவை நம்மளுக்கு ஒரு ஆகாரமாக கொண்டு வந்து அதுக்கு ஒரு நாமத்தை கொடுத்து வந்து கொஞ்சம் இறக்கி நம்ம ஹிருதயத்தை காமிச்சு தரார். அப்போ ஒரு பக்கத்துல பரபிரம்ம வஸ்துவை நம்ம மனசுக்கு புரியும்படியாக அதை கீழே கொண்டு வந்து நம்ம மனசை வந்து தேக புத்தியிலேருந்து ஆத்ம புத்தி விஷயமாக அதை திருப்பி விட்டு இது ரெண்டும் கறந்து கட்டியாக ரெண்டு பக்கத்திலேருந்தும் சத்குருநாதாள் நம்மளை வந்து மார்க்கதர்சனம் பண்ணும்பொழுது டக்குன்னு மனசுக்கு போய் பிடிக்கிறது. அந்த பரபிரம்ம வஸ்துவை வந்து இப்போ 3ஆ பிரிக்கிறார். ஒண்ணு வந்து நம்ம ஞானத்தை தரக்கூடிய நம்ம ஞானப்பிரதமாக இருக்கக்கூடிய ஒரு பரபிரம்மமாக பிரிக்கிறார். ரெண்டாவது வந்து மாயா ரூபமாக அந்த பரபிரம்மம் பரவி இருக்கே அப்படி பிரிக்கிறார். இது ஞானம் இது மாயை அப்படி ரெண்டுத்தையும் பிரித்து இது என்னதுன்னு புரிஞ்சு தரக்கூடிய சத்குருநாதாளாக வைக்கிறார். அந்த பரபிரம்ம வஸ்துவை இந்த 3 நிலையில சமர்த்த ராமதாசர் இந்த சமாசத்துல சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த பரபிரம்மத்தை பத்தி. அந்த மூணு நிலையை ஞானப்பிரதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை பத்தி பேசும்பொழுது அதுதான் கஜானனன், விநாயகன், கணபதி, விக்னேஸ்வரன். அது மாயாஸ்வரூபமாக இருக்கிறது தான் சாரதா தேவி. இது ரெண்டுத்தையும் எடுத்து காண்பிச்சு தரவர் சத்குருநாதாள் அப்படிங்கிற 3 விஷயத்தினால ஆரம்பிக்கிறார். வித்யாவந்தாஞ்சா பூர்வஜு. வித்யை அப்படின்னு சொன்னோமானால் வித்வான்கள் அப்படின்னு சொன்னோமானால் எல்லா வித்வான்களுக்கும் மூலம் ஏதோ, எல்லா வித்யைகளுக்கும் அதாவது எல்லா ஞானத்துக்கும் மூலம் ஏதோ அந்த மத்தானனு அப்படின்னா கஜவதனன், ஆனையுடைய முகம் உள்ளவன். ஏகத்விஜு அப்படின்னா ஏகதந்தன். த்ரிநயனாக இருக்கக்கூடியவர், 3 கண்களுடையவர். சதுர்புஜு 4 கைகள் இருக்கிறவர், சதுர்புஜனாக இருக்கிறவர். பரசபாணி கையில பரசு அப்படிங்கிற ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கிறவர். இவருக்கு ஒரு நமஸ்காரம். முதல்ல ஒரு நமஸ்காரம் இப்பேற்பட்ட கணபதிக்கு நான் ஒரு நமஸ்காரம் பண்ணுறேன். குபேரா பாசுனி அர்த்த. எவனுக்கு அர்த்தம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை கொண்டோ அவன் குபேரனை ஆராதிச்சானால் அவனுக்கு நிறைய அர்த்தம் கிடைக்கும். வேதா பாசுனி பரமார்த்த. பரமார்த்தம் வேணும் அப்படிங்கிற ஆசை எவனுக்கு இருக்கோ
அவன் வேதத்துக்கிட்ட வந்தால் பரமார்த்தத்தை சம்பாதிக்கலாம். லக்ஷ்மி பாசூனி சமர்த்த, எல்லா சாமர்த்தியங்களும் எவனுக்கு வேணும்னு உண்டோ லக்ஷ்மி தேவியை உபாசனை பண்ணினால் பாக்யசியாலே அவள் பாக்யத்துக்கு இது எதெல்லாம் விரும்புறாளோ அதெல்லாம் கிடைக்கும். அது மாதிரி தைசி மங்களமூர்த்தி அத்யா பாசூனி ஜாலியா சகல வித்யா, எல்லா வித்யக்களும் யாருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை கொண்டோ அவன் இப்பேற்பட்ட மங்களமூர்த்தியான விக்னேஸ்வரனை ஆராதிக்கணும். ஆத்யா பாசுனி ஜாலியா சகல வித்யா, ஆதியிலேந்து ஆரம்பிச்சு அனந்தமாக இருக்கக்கூடிய சகல வித்யக்களும் இந்த கணபதி ஆராதனம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேனே கவி லாகவ கத்யா சப்பாத்ரே ஜாலே, இந்த விக்னேஸ்வரனுடைய அருள் இருந்து எவன் கவிதைகளை பாடுறானோ அவனுடைய கவிதைகள்லாம் ரொம்ப அருமையான கவிதைகளாக அமையும். அது மாதிரி ஒரு கவிதை வேற யாரும் பண்ணிருக்க முடியாது அப்படிங்கிற கவிதை ஆனா லாகவமாகவும் இருக்கும். அவன் அந்த கத்தியங்களையும் கவிதைகளையும் அவன் சொல்லும் பொழுது ரொம்ப லாகவமாக சொல்லுவான். ரொம்ப பரிசமப்பட்டு இந்த கத்தியங்களையும் பத்தியங்களையும் எழுதினான் அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்ப அதி லாகவமாக அவனுக்கு அது கைகூடும். ஜெய்சி சமர்த்தான்சி லேக்குரே, அது எப்படின்னா ஒரு சமர்த்தன், ஒரு ஸ்ரீமந்தன், நிறையா பணம் காசு உள்ளவன், ஒரு பெரிய ஸ்ரீமந்தன், அவனுக்கு குழந்தைகள் இருக்கா. நானா அலங்காரி சுந்தரே, அவ விதவிதமான அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு ரொம்ப சுந்தரமாக இருக்கா பார்க்கறதுக்கே. மூணு புருஷாச்சேனி துவாரே தைசே கவி, அவ ஏன் அத்தனை அழகா இருக்கா பார்க்க, அவ ஏன் அத்தனை ஜிலுஜிலுன்னு இருக்கா பார்க்க அப்படின்னா அவளாம் ஸ்ரீமந்தனுடைய புத்திரர்கள், அதனால அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லும் வகையில யாரெல்லாம் கணாதிபனை ஆராதிக்கிறாளோ அவளத்த கவித்துவம் எப்படி ஒரு ஸ்ரீமந்தனுடைய குழந்தைகளுக்கு இப்பேற்பட்ட அலங்காரமும் சௌந்தர்யமும் ஸ்ரீமந்தனுடைய புத்திரலா இருக்கிறதுனால கிடைக்கிறதோ இவாளுக்கு எல்லாருக்கும் கணாதிபனை ஆராதனை பண்ணினத்தினாலேயே அப்பேற்பட்ட ஞானமும் அப்பேற்பட்ட வித்யையும் இவாளுக்கு கிடைக்கும். நமோ ஐசியா கணேந்திரா, அப்பேற்பட்ட கணேந்திரனான கணபதிய நமஸ்காரம் பண்ணுறேன். வித்யா பிரகாஷே பூர்ணச்சந்திரா, கணபதி அப்படிங்கிறது வித்ய பிரகாசம் பண்ணக்கூடிய பூர்ணச்சந்திரன். ஜயாச்சரணி போத சமுத்திரா பரிதே தாட்டே பலே, யாருடைய கிருபையினால போதமாக இருக்கக்கூடிய சமுத்திரம் பரிதே தாட்டே பலே, பொங்கி பொங்கி அடர்த்தியா பொங்கிண்டு வரக்கூடிய ஞான சமுத்திரம், பலிஷ்டமாக இருக்கக்கூடிய ஞான சமுத்திரம் யாரு கிருபையினால நம்மளுக்கு கிட்டுமோ. ஜோ கர்த்திருவாச ஆரம்ப மூல புருஷாச முடாரம்ப ஜோ பராத்பர ஸ்வயம்ப ஆதியந்தி. இந்த பரபிரம்ம வஸ்து சிருஷ்டி பண்ணனம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே, ஒன்னு பண்ணனம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்திருவாச ஆரம்ப, எதை பண்ணணும்னு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆரம்பமா எது இருக்கோ அந்த ஆரம்பம் தான் கணேசன். மூல புருஷ முடாரம்பம், மூலமான புருஷன் இருக்காரே, பரவஸ்து இருக்காரே, அவனுடைய மூலாரம்பம் அவர்தான். ஜோ பராத்பர ஸ்வயம்ப ஆதி அந்தி, எங்குமே ஆதியும் இல்லாமல் அந்தியும் இல்லாமல் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவர், ஸ்வயம்பூவாக இருக்கக்கூடியவர், பராத்பரனாக இருக்கக்கூடியவர் அவர். தயா பாசூன பிரமதா இச்சா குமாரி சாரதா ஆதித்யா பாசூன கோதா மிருகஜலவாக, இப்பேற்பட்ட ஞான புருஷன், இப்பேற்பட்ட பரபிரம்ம வஸ்துவுக்கிட்டேந்து ஒண்ணு கிளம்பி வருது, ஒரு சக்தி கிளம்பி வருது. அந்த சக்தி எப்படின்னா சூரியன் கிட்டேந்து வரக்கூடிய பிரகாசம், அந்த சூரியத்திலிருந்து வரக்கூடிய பிரகாசத்தினால காணல் நீர் அப்படின்னு தெரிய வருது. காணல் நீர் அப்படிங்கிறது காணதான் கிடைக்கிறதே தவிர அங்க நீர் இல்லையே. ஆனா நீர் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியறது இந்த காணல் நீரை பார்த்ததுதான். இல்லவே இல்லாத ஒரு நீர் அதை காண்பிச்சு தருது அதே சூரிய பிரகாசம். சூரிய பிரகாசம் இல்லாததுனால இருள்னால அந்த நீரை நம்ம பார்த்து பிரமிச்சு போனோம் அப்படிங்கிறது இல்லாமல் எப்பவுமே
பிரமை அப்படின்னு பார்க்கும்பொழுது இருட்டுனால தானே பிரமை அதிகமா உண்டாகும். இங்க பிரகாசமும் இருந்து பிரகாசத்துல பிரமையும் தெரிஞ்சு அந்த பிரமைக்கு காரணமும் பிரகாசமே அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை எடுத்து காமிக்கிறார் இங்கே சமர்த்தர். பிரகாசமே அப்பேற்பட்ட ஒரு பிரமைக்கு காரணமாக இருக்கக்கூடிய மிருகஜலம் இருக்கே, ஒரு காணல் நீர் இருக்கு, அந்த சக்தி எப்படி இந்த சூரிய பிரகாசத்திலேருந்து உண்டாகிறதோ அது மாதிரி இந்த மூல பிரம்மம் மூலபுருஷன் கிட்டேந்து அப்படி தோணக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு சக்தி குமாரி சாரதா, இச்சா குமாரி சாரதா. அந்த குமாரி சாரதா அப்படிங்கிறவள் இந்த மூலபுருஷன் கிட்டேந்து தோணக்கூடிய ஒரு சக்தி. அது அந்த மூலபுருஷனுடைய இச்சையுடைய ஸ்வரூபமாக அவர் இருக்கா. அதனால இச்சா குமாரி, அந்த சக்தி அந்த மூலபுருஷனுடைய இச்சை தான். தயா பாசூன பிரமதா, அவகிட்டேந்து ஸ்பூர்த்தி ரூபமாக கிளம்பி வரக்கூடியவள் அவள். ஜே மித்யா மனதாச்ச கோவி. மித்யை அப்படிங்கிறது என்ன? எது இல்லையோ அது இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோண வைக்கிறது மித்யை இல்லவா? அதுதானே, அந்த சக்தியை தானே மித்யைன்னு சொல்றோம். அப்போ எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய வைக்கிறது மாயை. அது மாயையுடைய பிரபாவம் அப்படின்னு சொல்றோம். அப்போ மித்யை அப்படிங்கிறது மாயையுடைய பிரபாவம். மாயையுடைய பிரபாவத்தினால பாக்கி எல்லா விஷயங்களும் இல்லையானாலும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய வைக்கிறது மாயையுடைய பிரபாவம். அப்ப பாக்கி இல்லாமன்னா இருக்கிற மாதிரி இருக்கே தவிர இல்லைன்னு சொல்லலாம். ஆனா மாயையே இல்லைன்னு சொல்ல முடியாது. மாயை இருக்குதானே இருக்கு. மாயைன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியறது. அதனால மாயையை இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஜெய மித்யாமனதாஜ கோவி. அப்போ பாக்கி எல்லாத்தையும் மித்யை மித்யை மித்யன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா மித்யா எல்லாத்தையும் மித்ய, அதாவது மித்ய இருக்கிறதுக்கு எது காரணமோ, மித்யைன்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு காரணம் மாயை. அந்த மாயையை போய் நான் மித்யன்னு சொல்லிட முடியாது. மாயிக்கப்பட்டே லாகவி பக்தயாச வேடாலாபி வேகலேப்பனே. இப்போ இதை சொல்றதுக்கே நம்மளுக்கு எவ்வளவு சமமா இருக்கு. இந்த விஷயத்தை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கே எவ்வளவு சமமா இருக்கு. அதனால மித்யை பத்தி பேசுறோம்னாலோ மித்யைக்கு காரணமாக இருக்கக்கூடிய சத்தியம், மித்யையே இல்லாம சத்தியமாக இருக்கக்கூடிய மாயை எதவோ அதை பத்தி பேசணும்னு ஆரம்பிச்சால் பக்தயாச வேடாலாவி. யார் அதை சொல்ல ஆரம்பிக்கிறானோ அவனை கொஞ்சம் அவனே பிரமிக்க வச்சுடும். அதுதான் மாயை அப்படிங்கிறது. அந்த மாயை அப்படிங்கிறது எல்லாத்துலயும் எங்கும் பரவி இருக்கு. ஆனா எல்லாத்திலேருந்து நகர்ந்து தனியா நின்றுட்டு இருக்கு. வேகளே பனே. அதை புரிய வைக்கிறது, அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள, அதை புரிய வைக்கிறதுக்குள்ள சொல்லறவா கேட்கிறவாள் ரெண்டு பேரையும் நன்னா குழப்பி அடிக்கும் இந்த மாயை அப்படிங்கிறது. ஜே துவைதாச்சி ஜனனி. அந்த மாயை அப்படிங்கிறவள் தான் துவைத்தத்துக்கு காரணமே. அந்த மாயை தான். மாயை மாத்திரம் இருந்திருக்காட்டா துவைத்தமே கிடையாது. அப்படின்னா அந்த பரபிரம்மம் இந்த சிருஷ்டிக்கு மாயையை உபயோகம் பண்ணாம இந்த சிருஷ்டி பண்ண முடியாது அப்படிங்கிறது இங்கே சாரமான விஷயம். அந்த மாயை துவைத்தத்துக்கு ஜனனின்னு அப்படின்னு சொல்றோமே தவிர அந்த மாயையே துவைத்தமோ அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. கீதே அத்வைதாச்சி காணி. அந்த மாயை பரபிரம்ம வஸ்துடைய சக்தி ஸ்வரூபமாக இருந்துட்டு இருக்குது. அதனால அது தான் அத்வைத்தமாக தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அத்வைத்தமாக இருக்கக்கூடிய மூலமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி துவைத்தமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறது. மூலமாயா கவசனி அனந்த பிரம்மாண்டாச்சு. அந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதுன்னா என்ன படைப்பு? ஏதோ ஒரு செடியோ கொடியோ மரமா? அது மாத்திரம் இல்ல, அண்டங்கள் பிரம்மாண்டங்கள் கோட்டி பிரம்மாண்டங்களை படைச்சு வைக்கிறது அந்த மாயை. கீதே அவதம்பரி வள்ளி. அந்த மாயை பார்த்தா எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய கொடி மாதிரி இருக்கு. அந்த கொடிக்கு நுனியும் காணும் அடியையும் காணும். வள்ளி, வள்ளினா ஒரு வள்ளி கொடி மாதிரி ஒரு கொடி. அதுல ஆதியும் தெரியல அந்தமும் தெரியல. அப்பேற்பட்ட ஒரு பெரிய கொடி போல இருக்கு அந்த மாயை. அந்த கொடியில நிறைய புஷ்பங்கள் புஷ்பிக்குவேன். அந்த ஒவ்வொரு புஷ்பமும் ஒவ்வொரு பிரம்மாண்டம். அனந்த பிரம்மாண்ட லகடிலி மூல புருஷாட்சி மாவுளி துஹிதா ரூபே. இத பார்த்ததுன்னா, இந்த சக்தியை பார்த்ததுன்னா மூல புருஷன்
பரபிரம்மமா எது இருக்கோ அந்த பரபிரம்மத்துக்கிட்டேந்து தான் அது கிளம்பி வந்திருக்கு. அந்த பரபிரம்மத்துக்கிட்டேந்து தான் இச்சா சக்தின்னு சொன்னோம். அந்த பரபிரம்மத்துடைய இச்சா சக்தியாக இருக்கக்கூடிய சக்தியானதுனால இந்த சக்தி அந்த பரமபுருஷனுக்கு பொண்ணு மாதிரி இருக்கா. ஆனா பரமபுருஷனுக்கு பொண்ணு மாதிரி வந்தப்புறம் அந்த சக்தியினால படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் எப்படின்னா அந்த பரமபுருஷனையே மறக்க அடிச்சுடுறது. அந்த பரமபுருஷனையே மறக்க அடிச்சுடுறது அப்படி இருக்கு. அப்புறம் அந்த பரபுருஷனை நம்மளுக்கு கண்டுபிடிக்கணுமானால் இந்த மாயை மூலமாகவே தான் அந்த பரமபுருஷனை கண்டுபிடிக்க வேண்டிய வருது. அப்போ இதே மாயை அந்த பரமபுருஷனை காண்பிச்சும் தருது. அப்படி பார்க்கும் பொழுது பரமபுருஷன் இந்த மாயையுடைய குழந்தை மாதிரி இருக்கு பார்க்க. அதனால இந்த சக்தி ரொம்ப அற்புதமான விஷயம் அப்படின்னு அற்புதமா எடுத்து கொடுக்கிறாரு இங்க சமர்த்த ராமதாசர். அந்த சக்தி ஒரு கோணத்தை பார்த்ததுனால் பரவஸ்துடைய பெண்ணாகவும் இருக்கா, துஹிதா ரூபே. வேற ரூபத்தை பார்த்ததுன்னா பரபிரம்ம வஸ்துவ பெத்தவ மாதிரியே இருக்கா, மாவுலி. மூல புருஷாட்சி மாவுலி துஹிதா ரூபே. இவருடைய பிரபாவம் அப்பேற்பட்ட பிரபாவம், அப்பேற்பட்ட சக்தி, அப்பேற்பட்ட சாரதா தேவி அவதான் நம்மளுக்கு வேதமாதாவாக இருக்கா. அந்த வேதமாதாக்கு அந்த சக்தி ஸ்வரூபிணிக்கு ஒரு நமஸ்காரம். வந்து ஐசி வேதமாதா ஆதி புருஷாச்சி ஜே சத்தா. ஏன்னா அந்த வேதமாதா மாத்திரம் இல்லையானால், அப்பேற்பட்ட ஞான சக்தி மாத்திரம் இல்லையானால் ஆதி புருஷன் யாரு அப்படின்னு நம்மளுக்கு கண்டே பிடிக்க முடியாது. ஆதி புருஷாச்சி ஜே சத்தா, ஆதி புருஷனை காண்பிச்சு தரக்கூடிய சத்தா, ஆதி புருஷனை காண்பிச்சு தரக்கூடிய ஒரு பெருமையும் பலமும் திறமையும் உள்ள அப்பேற்பட்ட வேதமாதாக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். ஆதா ஆட்டவீன சத்த சமர்த்தா சத்குருசி. இப்போ அடுத்ததாக சமர்த்தனாக இருக்கக்கூடிய சமர்த்த ராமதாசர் சர்வ சமர்த்தனாக இருக்கக்கூடிய சத்குருநாதால ஸ்மரிக்க ஆரம்பிக்கிறேன். ஆட்டவீன ஜயாச்சேனி கிருபா திருஷ்டி ஹோயே ஆனந்தாச்சி திருஷ்டி. யாருடைய கிருபா திருஷ்டினால ஆனந்தம் அப்படிங்கிற கனமான ஒரு மழை பெய்யுமோ, தேனே சுகே சர்வ சிருஷ்டி ஆனந்தமயே. சிருஷ்டியில் அகப்பட்டு இருக்கக்கூடிய சகல ஜீவன்களும் அல்லோல கல்லோடப்பட்டு எவ்வளவோ விஷயங்களை கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது இதே சிருஷ்டி ஆனந்த ஸ்வரூபமானதுதான். இதே சிருஷ்டியில நாம் வாழ்ந்து ஆனந்தமாக எப்படி இருக்கணும் அப்படின்னு தானும் வாழ்ந்து காமிச்சு நம்மளையும் வாழ வைக்கக்கூடிய அப்பேற்பட்ட சத்குருநாதாள் ஆனந்தமயமாக இருக்கக்கூடியவர். அவரே ஸ்வயமே ஆனந்தமயமாக இருக்கக்கூடியவர். இந்த சிருஷ்டியையும் ஆனந்தமயமாக நம்மளுக்கு அமைச்சு தரக்கூடியவர் அப்பேற்பட்டவர் சத்குருநாதாள். கீதோ ஆனந்தாச்சா ஜனக. அவரை பார்த்ததுன்னா ஆனந்தம் அப்படிங்கிறது இருக்கே, இவருக்கிட்டேந்து தான் அந்த ஆனந்தமே உற்பத்தியாகி வந்தது அப்படிங்கிறது நம்ம ஹிருதயத்துக்கு தெரியும். ஆனந்தத்துக்கு தகப்பனாரா இருக்கக்கூடியவர், ஜனகனாக இருக்கக்கூடியவர். சாயுஜ்ய முக்தி சா நாயக. சாயுஜ்ய முக்தி அப்படிங்கிறது இவருடைய பர்சனல் சொத்தாக இருக்கு. யாரெல்லாம் சத்குருநாத்தால் போய் சரணமடைகிறோமோ அவளுக்கு சாயுஜ்ய முக்தியை தான் பிரதானம் பண்ணக்கூடிய நாயகனாக இருக்கிறவர். எப்பவும் சாயுஜ்ய முக்திக்கு நாயகனாக இருக்கார் இவர். ரொம்ப அழகா இருக்குது. சத்குருநாத்தால் சாயுஜ்ய முக்திக்கு நாயகனாக இருக்கார். கைவல்ய பததாயக அநாத பந்து. கைவல்ய பதம் அப்படிங்கிறது ஏதோ அதை நம்மளுக்கு பிரதானம் பண்ணக்கூடியவர். சத்குருநாத்தாள் இடத்துல போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் அநாதன்னு தன்னை சொல்லிக்கவே முடியாது. எப்பேற்பட்ட தரித்திரன், எப்பேற்பட்ட சமப்படக்கூடிய திசையில் இருக்கிறவனும் சத்குருநாத்தாளவை அண்டினானால் அன்னிலேந்து சனாதனாக ஆனான். அநாதன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. முமுக்ஷ சாத்தகி சுஸ்வர கருணா பாகிஜே அம்பர ஓலே கிருபேச்சா ஜலதர சாதகாவரி. சாத்தகம் அப்படிங்கிற ஒரு பட்சி. அந்த பட்சி கீழே விழுந்த ஸ்தலத்துல விழுந்த ஜலத்தை குடிக்காது. மேகம் வர்ஷிக்கக்கூடிய வருஷா இருக்கே, அதுலேருந்து டைரக்டா வரக்கூடிய ஜலத்தை தான் அது குடிக்குமாம். அதனால அந்த மேகம் எப்போ வருமோ அப்படின்னு அந்த சாத்தக பட்சி காத்துன்னு இருக்கும். அந்த மேகம் வந்ததுமே தன் வாயை திறந்துன்னு ஆன்னு உக்காண்டிருக்கும்.
அந்த மேக வருஷா வந்ததோ இல்லையோ, அந்த மேகம் மழையை பொழிஞ்சுதோ இல்லையோ, அந்த மழையை அப்படியே பருகிக்கும். அது மாதிரி ஒரு முமுக்ஷு சாத்தக பக்ஷி மாதிரி இருக்கணும். அந்த முமுக்ஷுவாக இருக்கிறவன் சத்குருநாதாளுடைய கிருபைக்கு பாத்திரமா ஆகணும். அப்பேற்பட்ட சாத்தக பக்ஷியாக அவன் இருக்கணும். சத்குருநாதாவோட கிருபைக்கு ஏங்கின்று இருக்கக்கூடிய சாத்தக பக்ஷியாக இருக்கணும். அப்படி இருந்துட்டு சத்குருநாதாள் எப்ப கிடைப்பாரோ, சத்குருநாதாள் எப்ப கிடைப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட இருந்துட்டு சத்குருநாதாள் கிடைச்சதும் சத்குருநாதாவுடைய முக கமலத்திலேருந்து ஞானமாகக்கூடிய வருஷா, ஞானமாகக்கூடிய மழையை அவ பொழியும் போது ஆன்னு தன்னுடைய 2 காதுகளையும் திறந்துண்டு அப்படியே எவன் பருகிக்கிறானோ அந்த முமுக்ஷுவாக இருக்கக்கூடிய சாத்தக பக்ஷிக்கு கருணை ஆக இருக்கக்கூடிய ஒரு மேகமாக இருந்துட்டு கிருபை அப்படிங்கிற வருஷைய அந்த அப்பேற்பட்ட முமுக்ஷுவான அப்பேற்பட்ட சாதகனுக்கு மேல பொழியக்கூடியவர் சத்குருநாதாள். ஓலே கிருபேச்சா ஜலதர, கிருபையே அவர் இடத்துல ஜலதர, அப்படியே கிருபை அப்படிங்கிறது அவர்கிட்ட எப்படி ஒரு நீருண்ட மேகத்துல அப்படியே கனமா அது எப்படி நீர் இருக்குமோ அது மாதிரி நீருண்ட மேகம் போல கருணையே இவிடத்த கனமா அப்படி தேங்கி நின்றுருக்கு. அந்த சாதகனை பார்த்ததும் அப்படி ஒரு பொழியும். அப்பேற்பட்டவர் இந்த சத்குருநாதாள். கீதே பவார்ணவீச்சே தாரு, பவம் சம்சாரமாக கூடிய அர்ணவம், இந்த கடல் இருக்கே, இதுல இருந்து நம்மளை தாண்டி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போய் சேர்த்து விடக்கூடியவர் இந்த சத்குருநாதாள். போதே பாவவி பைல பாரு, தன்னுடைய போதங்கள்னால தன்னுடைய ஞானோபதேசங்கள்னால நம்மளுக்கு இந்த சம்சாரமாக கூடிய கடலை தாண்டி விடுறதுக்கு ஒரு கருவியாக தானாகவும் இருக்கார். நம்மளுக்கு போதனையும் பண்ணி அந்த ஞானத்தையும் கொடுத்து மகா ஆவர்த்தி ஆதாரு பாவிகாசி, தான் நம்மளை கையை பிடிச்சு இங்கேருந்து அழைச்சிட்டு போகக்கூடியவர். ஏதோ ஒரு போதை பண்ணி ஏதோ ஒரு ஞானத்தை கொடுத்து மேல நீ பார்த்துக்கோன்னு சொல்றவர் இல்ல, தானே கூட நின்று கைப்பிடித்து அழைத்துண்டு போகக்கூடிய ஒரு பெரிய கருணக்கடல் அந்த சத்குருநாதாள். கீதோ காளாச்சான் எந்தா, அவரை பார்க்கும் பொழுது காலம் அவருடைய கைப்பிடிக்குள்ள இருக்குன்னு தோன்றது. அவரை பார்த்தாலே நம்ம மனசு அதை உணர்றது. அதனால காலத்தை ஜெயிச்சவர் அவர் சத்குருநாதாள். நாத்தரி சங்கடி சோடவிதா, அல்பமான ஒரு சங்கடமாக இருந்தாலும் மகத்தான ஒரு பெரிய சங்கடமாக இருந்தாலும் எடுத்துன்னு சத்குருநாதாள் கிட்ட போனாலும் அந்த சங்கடத்தை அப்படியே அவிழ்த்து நம்மளை விட்டு ஆனந்தமாக ஆக்கி விடக்கூடியவர். கீதோ பாவிகாஞ்சி மாதா பரம ஸ்நேகாளு, சத்குருநாதாள் கிட்ட போய் நிதோமானால் முதல்ல சத்குருநாதாளை பார்த்ததும் யாருக்குமே மனசுக்கு என்ன தோணுறது? ஆஹா, அம்மா அப்படின்னு தோன்றது. ஒரு தாயார் தன்னுடைய சேயை கிட்ட எப்படி ஸ்நேகமா இருப்பாளோ, எப்படி கிருபையா இருப்பாளோ, எப்படி கொஞ்சி அந்த குழந்தையை தான் அரவணைப்பாளோ, அது மாதிரி சத்குருநாதாள் இடத்துக்கு யாரெல்லாம் போறோமோ அந்த சத்குருநாதாள் இடத்துல தாய் அப்படிங்கிற பரிவுதான் தானாகவே உண்டாகும். பாவிகாஞ்சி மாதா, எல்லா பாவுகர்களுக்கும் மாதாவாக இருக்கக்கூடியவர். அதனாலதான் மகாராஷ்டிரத்துல சத்குருநாதாளுக்கு மாவுலி என்கின்ற பேர். பரம ஸ்நேகம், ஸ்நேகமே உருவம் எடுத்து நம்மளுக்கு நேரம் நிற்கும் போல இருக்க அவரை பார்த்ததுனா. கீஜோ பரத்ரீச்சா ஆதார, பாரமார்த்திகமாக இருக்கக்கூடிய மார்க்கம் ஏதோ அந்த மார்க்கத்தை காமிச்சு தரவரும் அவர்தான், அந்த மார்க்கத்தை நம்மளை நடத்திண்டு போகிறவும் அவர்தான். கடைசியில பாரமார்த்திகத்தை அடைஞ்சதும் பார்த்ததுன்னா தானே பாரமார்த்திகமாகவும் இருந்து அடைய வேண்டிய பாரமார்த்திகமாகவும் நிற்கிறவரும் அவர்தான். பரத்ரீச்சா ஆதார, இப்படி முழு ஆதாரமாக இருக்கான்னு அந்த சாதகருக்கு அவர். கீதே விஸ்ராந்தி சாதார, பரவஸ்து அடையிறது அப்படிங்கிறது என்னது? சமாதான நிலை அடையிறது, சமாதி நிலைய அடையிறது, பரம சாந்திய அடையிறது, விஸ்ராந்தி அடையிறது. எங்க போனா எப்பேற்பட்ட கலப்பும் இருக்காதோ, இனிமே இந்த கலப்பே வராதோ, எல்லாத்துக்கும் கடைசியில விஸ்ராந்தி அப்படின்னு எது பார்த்ததுன்னா சத்குருநாதாள் தான் அது. அதனால நம்மளுக்கு ஞானத்தையும் கொடுக்கிறார், கூடவே தானும் இந்த மார்க்கத்தை நடக்கிறார். நடந்து போய் பார்த்ததுன்னா எந்த ஞானத்தை, எந்த பரவஸ்துவை, எந்த பரபிரம்மத்தை, எந்த விஸ்ராந்தி அடையன்னு போனோமோ அதுவாகவே தானும் நிற்கிறார்.
நாத்தரி சுகாச்சே மாஹேர சுகஸ்வரூபம். அவரை எங்க பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும், எந்த நேரத்தை பார்த்தாலும், எந்த நிலையில பார்த்தாலும் எப்பவும் சுகமான ஒரு நிலையில தான் இருந்துட்டே இருக்கார். நாம அவகிட்ட போனதுமே நம்மளுக்கு அதே சுகத்தை அப்படியே நம்மளுக்கு வாரி வழங்கி கொடுக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய அந்த சத்குருநாத்தாளை பார்த்தா என்ன தோன்றதுன்னா, சுகம் அப்படின்னு ஒண்ணு உண்டே, அந்த சுகத்துக்கே பிறந்தகம் அவர்தானோ. சுகம் அப்படிங்கிறது இவர்கிட்ட தான் கிளம்பி வந்தது. சுகத்துக்கே பிறந்தகம் சுகாச்சே மாஹேர ஐசா சத்குரு பூர்ணபணி துட்டே பேதாச்சி கடைசணி தேகேவின லோட்டாங்கனி தயா பிரபூசி. அருமையான ஓவி. அப்பேற்பட்ட சத்குருநாத்தால் தானும் எவர் பூர்ணமாக இருக்காரோ அவரை அடையறவாளை யாரு பூர்ணமாக ஆக்கி விடுவாரோ அப்பேற்பட்ட சத்குருநாத்தால் பேதம் அப்படிங்கிற தேக புத்தியோட வாழ்ந்திருக்கக்கூடிய நம்மளை பேதாச்சி கடைசினி பேதம் அப்படிங்கிற சங்கிலி நம்மளை கட்டி போட்டிருக்கே, அந்த பேதம் அப்படிங்கிற சங்கிலியை யாரு அறுத்து தள்ளி விடுறவாரோ அப்பேற்பட்ட சத்குருக்கு, அப்பேற்பட்ட பிரபு அப்படிங்கிறார் இங்க. அப்பேற்பட்ட பிரபுக்கு நான் ஒரு வந்தனம் பண்ணறேன். அந்த வந்தனம் பண்றேன் அப்படிங்கிற சொல்ற அழகு தேகேவின லோட்டாங்கனி. ரொம்ப அருமை. வந்தனம் அப்படிங்கிறது இங்க இந்த சத்குருநாத்தாளுக்கு எப்படி பண்றேன்னா, உருண்டு பெரண்டு லோட்டாங்கனி அப்படிங்கிறது உருண்டு பெரண்டு அங்க பிரதட்சணம் பண்ற மாதிரி ஒரு வந்தனம் லோட்டாங்கன அப்படிங்கிறது. உருளறது பெறலறது அப்படிங்கிறதுக்கு ஒரு தேகம் வேணுமே. ஆனா இவர் சொல்லித்தரக்கூடிய ஒரு வித்யையோ தேக புத்தியை விடு அப்படிங்கிற வித்தியை தானே சொல்லித்தரார். அதனால இந்த சத்குருநாத்தாளுக்கு நாம் பண்ணக்கூடிய நமஸ்காரம் ஒரு புது விதமான ஒரு நமஸ்காரத்தை நான் பண்ண போறேன். அது என்ன நமஸ்காரம்னாக்கா, நான் இந்த தேகம் அப்படிங்கிற பாவனைய தள்ளி அப்படிங்கிற பாவனைய மூலமா அப்படியே மறந்து போகி சமரசமாக அவர் கூடிய நான் சமரசமாக ஆகி அப்பேற்பட்ட சுவாமிக்கு நான் ஒரு வந்தனம் பண்ணறேன் அப்படிங்கிறார் அவர். நான் தேகம் அப்படிங்கிற புத்தி இல்லாமல் அவர் எந்த வித்தியை சொல்லி கொடுத்தாரோ அந்த வித்தியையே நான் ஆதாரமாக வச்சுண்டு நான் இந்த தேகம் அப்படிங்கிற மறந்த நிலையில அப்பேற்பட்ட சத்குருநாத்தாளுக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு சத்குருநாத்தாளுக்கு நமஸ்காரம் பண்ற. மேல நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண Hare Rama, Rama Rama, Hare